இந்த சூதாட்டத்தை கத்துக்கிறதே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. மொத்தமாவே விட மாட்டேன். ரோலெக்ஸ் வெறும் கேம்ப்ளர் இல்ல, அவன் யமனுக்கெல்லாம் யமன். உனக்கு தெரியுமா, நீ நெருப்புல கை வச்சுட்ட. பிக் டாடி எல்லாம் உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அவர் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? சரி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடலாம். வா. சொல்லுங்க பிக் டாடி. என்ன ஆஷா, பிக் டாடி கிட்ட மோதி பாக்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஸ்பீக்கர்ல போடு. வேணாம் பிக் டாடி, நான் வர்மா ஃபேமிலி. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். உன் தாத்தா வர்மாவே என்ன பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாரு. ஆனா உனக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு உன் ஹீரோ கிட்ட சொல்லலையா? எங்க உன் ஹீரோ? என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டானே, எங்க? நான் தான் அந்த ஹீரோ. உனக்கு எப்படா இவ்ளோ தைரியம்? இந்த பிக் டாடியோட பேரை கேட்டாலே பிறந்த குழந்தைக்கு கூட கொலை நடுங்கும். ஆனா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குடா. சொல்லு, யாரு? ஏதோ போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அந்த போட்டோல இருக்கிறவரை நீ தான் கொல்ல சொன்னியாமே. ஏன் கொல்ல சொன்ன? சரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட கேம் விளையாடணும். எப்போ விளையாடணும்? நாளைக்கு நைட் 8 மணிக்கு என் இடத்துல கோவால இருக்கிற எல்லா கேம்பிளர்ஸையும் கூப்பிட போறேன். அவங்க முன்னாடி தான் நம்ம விளையாட போறோம். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பிக் டாடி கிட்ட கேள்வி கேட்டா என்ன நடக்கும். வரேன். அர்ஜுன், அர்ஜுன், கேம்ல எதை வேணா இழக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் உன்னை இழக்க விரும்பல. காட்டுக்குள்ள புதுசா ஒரு சிங்கம் வந்திருக்கு போல. அது பிக் டாடிக்கே சேலஞ்ச் பண்ணிருக்கு. அது சிங்கம் இல்லடா, அசிங்கம். முதல்ல ஆள் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டைம்குள்ள வந்துட்டா சரி, இல்லன்னா கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டான்னு அர்த்தம். பாப்போம். 3, 2, 1. பயந்துட்டா. டைம் ஓவர். ஆடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டா. லூசர். பிக் டாடி. இன்னும் டைம் முடியல. 2 செகண்ட் பாக்கி இருக்கு. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ, சாவ பாக்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? சாக போறது நான் இல்ல, நீதான். இது உன்னோட 70 லட்சம் ரூபாய். நான் 1 கோடி வைக்கிறேன். நான் சின்ன கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். நான் 70 லட்சத்தையும் வைக்கிறேன். கூடவே என் உயிரையும் வைக்கிறேன். ஓ, உன் உயிருக்கு 30 லட்சம் தான் மதிப்பா? அதுவும் இல்லாம உன் உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உருப்படியா ஏதாவது வைக்கிறதுனா வை. இது உன்னோட பயமா இல்ல பேராசையா? பயம். நான் என் அப்பனுக்கு கூட பயந்ததில்லை. அப்புறம் பேராசை, அது நான் பிறக்கும் போதே இருந்தது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 1 கோடி இருந்தா விளையாடு, இல்லன்னா விடு. இவ்வளவு சீக்கிரத்துல 30 லட்சம் எப்படி ப்ரோ ரெடி பண்றது? 30 லட்சம் கூட ரெடி பண்ண முடியாதா? நீ ஏன் கூட விளையாட துடிக்கிற? வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா?
அதுக்கு அவசியம் இல்ல. இதுல எக்ஸ்ட்ரா 50 லட்சம் ரூபா இருக்கு. இன்னும் வேணும்னாலும் சொல்லு, நான் தரேன். எத்தனை தடவை தான் ஹீரோயினை காப்பாத்துவாங்க? இது புதுசா இருக்குல்ல. ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் வந்திருக்காங்க. வாவ், இத பார்த்தா எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. பாத்து பிக் டாடி, ஹா, இனிமே நீங்க ரத்த கண்ணீர் சிந்த வேண்டியது வரும். ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். உன் ஆளு பணத்தோட உயிரையே பணைய வைக்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி நானும் இந்த 1 கோடியோட என் உயிரையும் பணைய வைக்கிறேன். உன் உயிர் எனக்கு வேணாம், ஆனா என் கேள்விக்கு பதில் வேணும். அதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆகணும். என்னடா உளர்ற? இல்லீகலா கேசினோ நடத்திட்டு இருக்க. சூதாட்டத்துல சீட்டிங் பண்ணி மக்களை சாகுற அளவுக்கு கொண்டு போற. இதெல்லாம் யாராவது தெரிஞ்சு கேள்வி கேட்டா அவங்கள கொன்னு போட்டுற. இந்த எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணும். ஓ, என்னை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க போல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட என்னடா ப்ரூஃப் இருக்கு? நான் உங்க ஜாதகத்தையே எடுத்துட்டேன். கேசினோக்குள்ள என்ன நடக்குது, காசு எங்க இருந்து வருது, காசு எங்க போகுது, உங்க இல்லீகல் பிசினஸ் எல்லாம் என்னென்னு இதுல இருக்கு. உன் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் சிக்க வைக்கிறதுக்காக நீ எந்த ஃபைலை ரெடி பண்ணியோ அதுவே இப்போ உனக்கு தூக்கு கயிறா மாறிடுச்சு. அதையெல்லாம் லாக்கர்ல தானே வச்சிருக்க. அவனையே மிரட்டுற. உலகத்துல எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் சரி, இந்த ஜூலி நினைச்சா திறந்துருவா. பிளாக்மெயிலா? ஐ லைக் இட். அப்போ பிளாக்மெயிலர் கூட பிளாக் ஜாக் ஆடுவோம். இந்த கேம்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க சீட்டிங் அலவுட், ஆனா மாட்டாம விளையாடலாம். ஆனா ஒருவேளை சீட்டர்னு ப்ரூவ் பண்ண முடியலனா தோல்வி டபுள் ஆகிடும். இத்தனை நாளா நீ யார் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கியோ அவருக்கு பொங்கல் வச்சு படையல் போட வேண்டியது இருக்கும். இந்த கேம்ல 10 லட்சம் வரைக்கும் விளையாடலாம். என்னோட டோட்டல் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். 3 லட்சம். பிளாக் ஜாக்ல பிளைண்டா ப்ளே பண்றியா? நானும் ஸ்ப்ளிட் பண்றேன். 7 லட்சம். விட மாட்டேன். இன்னும் ரிஸ்க் எடுக்க போறேன். ஹிட் பண்றேன். இன்னொரு கார்டு. என்னோட டோட்டல் 14, 7 இல்லைன்னா அதை விட கம்மியா வந்ததுன்னா 21 கிட்ட போயிடுவேன். பழி வாங்குற எண்ணத்துல இவன் பலியாக போறான். ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஓவரா ஆடுற. ஸ்டார்ட் பண்ணு. கார்டை பார்க்காமலே 5வது கார்டு எடுக்கிறான். இது பெரிய ரிஸ்க் ஆச்சே. என் 5 கார்டுல டோட்டல் சேர்த்தா 20. அவன் கார்ட்ஸை இன்னும் அவன் பார்க்க கூட இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் காலில் விழுந்து கதற போறான். நான் என்னோட எல்லாத்தையும் பணைய வைக்கிறேன். I also surrender everything. Let's start. பிளாக் ஜாக்ஸ்ல யாருமே 5 கார்ட்ஸ் யூஸ் பண்ணதில்ல, அதுவும் பிளைண்டா. நான் உன் பாவ கணக்கு முடிக்க போறேன். அதுக்குள்ள பெண்டிங்ல இருக்கிற இன்னொரு பாவத்தையும் நான் பண்ணிக்கிறேன். உன்னை பீஸ் பீஸா அறுத்து உன் ஜால்ரா கும்பலுக்கு பிரியாணி போட போறேன். பேசுனா சும்மா இருப்பேன். உளர்ன கீழ்ப்பாக்கம் அனுப்பி கீழே போட்டு மிதிக்க வைப்பேன். லெட்ஸ் ஷோ. 5, 4, 3, 2, 6. மொத்தம் 20. ஷோ டைம், ஷோ டைம். இது இத எவ்வளவு கோட் பண்ண போற?
11 16 18 20 பாஸ் இந்த கேம் டை ஆயிடுச்சு. டையும் இல்ல பொய்யும் இல்ல. அவன்கிட்ட இன்னொரு கார்டு பாக்கி இருக்கு. அது மட்டும் 21க்கு மேல போச்சுன்னா அவன் தோத்துருவான். இந்த கேம்ல உள்ள கிக் என்ன தெரியுமா? ஒரே நிமிஷத்துல ஒருத்தனை உச்சாணி கொம்புல உட்கார வைக்கணும். அடுத்த நிமிஷமே அவனை கீழே தள்ளி சாக்கடையில போட்டு சாகடிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வேல்யூ 1. மொத்தம் 21. யூ, என்னால இந்த கேமை தோக்க முடியாது. I can't lose this game, damn it. டேய் பிக் டாடி, நீ யார் அதை முடிவு பண்ண? என் ப்ரோ கேம் சேஞ்சர்ரா. ஐயோ, உனக்கு விளையாட ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். என்ன தெரியுமா? என் கூட இனிமே விளையாடாத. நேத்து வந்த கத்துக்குட்டி நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? என்னால தோக்க முடியாதுடா. I am big daddy. டேய், நான் உன்னை தோக்கடிக்க வரல. உன்னையும் உன் கேம்பிளிங் சாம்ராஜ்யத்தையும் முடிக்க வந்திருக்கேன்டா. என் கேள்விக்கு பதில் சொல்ல. நீ எதுக்கு இவரை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்த? நீ எதுக்கு இவரை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்த? நோ, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாத. டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ ஆர்டர் கொடுத்துதான் இவரை கொல்ல சொன்ன. நான் அவனுக்கு ஒன்னும் டைரக்டா ஆர்டர் பண்ணல. நான் இன்னும் சில ஆர்டர் தான் நிறைவேற்றணும். நீங்க ஒன்னும் சொல்லலையா? நீ எப்படி சொல்லுவ? நீதான் என் கூட ஊரை சுத்திட்டு இருக்கிய. டேய் பிக் டாடி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யார் ஆர்டர் கொடுத்தத சொல்லு. என் அப்பாவை கொல்ல சொல்லி யார் ஆர்டர் கொடுத்தத? எனக்கு ஆர்டர் கொடுத்தது சீனியர் வர்மா. வர்மாவா? என்னது? என்னோட தாத்தாவா? ஆமா. அர்ஜுன், இவன் போய் சொல்றான். வா கிளம்பலாம். எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கேம்ல நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தேவையானதை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் போலாமா? வாங்கடா. நீங்க அந்த பிக் டாடியை ஒரு வழி பண்ணிட்டீங்க ப்ரோ. இனிமே அவன் செத்த பாம்பு ப்ரோ. அவ்வளவுதான். இனிமே அவன் சாப்டர் க்ளோஸ். எனக்கு ஆர்டர் கொடுத்தது சீனியர் வர்மா. என் நோக்கம் இன்னும் நிறைவேறல. அர்ஜுன், நீ அந்த பிக் டாடி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத. என் தாத்தா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆக்சுவலி நம்ம செலிப்ரேட் பண்ண போலாம். வா, நம்ம கேசினோ போலாம். ஆஷா மேம், நீங்க போங்க. நான் தேவா ஜூலி கூட வரேன். அர்ஜுன் பிக் டேடியை மண்ணக்கா வச்சுட்டான். அர்ஜுன் எங்க? அவன் இன்னும் வரலையா? ஆளையே காணோம். அர்ஜுன் ப்ரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சாரி ஆஷா மேடம், எனக்கு துணையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆனா இனிமே உங்க வழி வேற, என் வழி வேற. ஆனா என் வாழ்க்கையோட நோக்கமே எங்க அப்பாவை கொன்னவன பழி வாங்குறது தான். ஒருவேளை பிக் டாடி சொன்னது உண்மையா இருந்தா நான் சீனியர் வர்மாவை என்ன பண்ண போறேன்னு நீங்க பாப்பீங்க. நான் அர்ஜுன் உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். ராவா குடிக்கிறது தான் சூப்பர். வா அர்ஜுன் கண்ணு, உக்காரு உக்காருப்பா உக்காரு. என்ன கோவமாவே வந்திருக்க போல இருக்கு? உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் கண்ணு. பிக் டாடி கோவாலேயே பெரிய புள்ளி, அவரையும் நீ தோக்கடிச்சிட்டியாமே. எப்படி கண்ணு நீ ஜெயிச்ச? பிறந்தவன் எல்லாருமே ஒரு நாள் சாவான். அதே மாதிரி சூதாடுற எல்லாருமே ஒரு நாள் தோப்பான். ஆ, அதுதான் விதி. ஆ,
எங்க அப்பாவை என் கொலை பண்ண ஆர்டர் கொடுத்தேன். ஐயோ, உன் அப்பா செத்து போயிட்டானா? சொல்லவே இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணு, சொல்றேன். சொல்லு. நீ என் கூட கேம் ஆஃப் டெத் கேள்விப்பட்டிருக்கையா? அது விளையாடணும். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் தான் போட்டிருக்கேன். உனக்கு 3 சான்ஸ், எனக்கு 3 சான்ஸ். உங்க அப்பா விஸ்வநாத் ஒரு நம்பிக்கை துரோகி. என் பொண்ணு அவளோட வாழ்க்கையை சீரழிச்சது உங்க அப்பந்தான். இப்போ உன் டர்ன். எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என் பொண்ணுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிளைய வேண்டான்னுட்டு ஒரு தெரு பொறுக்கி கூட அவ ஓடி போறதுக்கு உங்க அப்பந்தான் உதவி பண்ணா. அவளையும் அவ பிச்சைக்கார புருஷனையும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னு புதைச்சிட்டேன். உங்க அப்பா விஸ்வநாதனை நாய சுடுற மாதிரி சுட்டு உன் வீட்டு முன்னாடி போட சொன்னேன். ஏன் ஆஷாவை மட்டும் விட்டு வச்ச? அர்ஜுன் கண்ணு, என் பொண்ணை கொலை பண்ணியும் என் கோபம் இன்னும் அடங்கல. அவளுக்கு சுத்தமா பிடிக்காத சூதாட்ட பிசினஸ்ல அவ பொண்ணை இறக்குன. என் பொண்ணு செத்தும் அவ பொண்ணோட வாழ்க்கைய பார்த்து அவ ஆன்மாவா அலையிறாளோ பேயா அலையிறாளோன்னு தெரியல. அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். மூணு சான்ஸ்லயே நான் தப்பிச்சிட்டேன். அப்ப நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் பாரு. இந்தா சாவு. நீ மனுஷனே இல்ல, மிருகம். நீ மனுஷனே இல்ல, மிருகம். அசோக் வர்மா, உன்ன மாதிரி கேவலமான பிறவிய உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. அதனாலதான் உன்னை சுட்டேன். அர்ஜுன், நீ உன் அப்பாவை கொன்னவன பழி வாங்க வந்த. ஆனா என்னோட பழி கணக்கு உன்னோடதை விட பெருசு. இந்த ஆள்தான் என் அம்மா, என் அப்பா 2 பேரையும் கொன்னுட்டான். என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டான். என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, கேசினோங்கிற பேர்ல ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்கான். அதுக்காக தான் நானே இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இவனெல்லாம் ஆஷா, அதுக்காக நீ? அர்ஜுன், அட்லீஸ்ட் நான் உனக்காக இதையாவது செஞ்சேன்னு இருக்கட்டும். இனிமே உன்னை நீ பாத்துக்கோ. நான் ஜெயிலுக்கு போறேன். இத்தனை நாள் நீ எனக்காக காத்துட்டு இருந்த. இனிமே நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் ஆஷா. அர்ஜுன்,
ஹலோ, வர்மா ஃபேமிலி மேலே கையை வச்சுட்டியா? உன்னை தேடி வரேன்டா. ஐ எம் வெயிட்டிங். நம்மெல்லாம் ஒரு டீமாக போறோம்னா முதல்ல இந்த காஸ்டியூம் பிஹேவியரை மாத்தணும். இனிமே நாம எல்லாம் ஒரே டீம். ம் நான் சொல்ற நம்பர்ல யாரு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு லாபம். உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பிக் டாடி எல்லாம் தேவையில்லை. முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்கறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? பிக் டாடி எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுதா? அர்ஜுன், நான் சொல்றது கேளு. பிக் டாடி ரொம்ப டேஞ்சரான ஆளு. இப்ப கூட நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். மேடம், எனக்கு அட்வைஸ் எல்லாம் வேணாம். அவனோட அட்ரஸ் தான் வேணும். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ நீ பிக் டாடி பார்க்க வந்திருக்க. ஏய் ஏய், நைஸ் ஜாக்கெட். ஹூஸ் போட்டோ? நீ இந்த நாயோட ஆளா? அவர் என்னோட அப்பா. ஓ, விஸ்வநாதன். இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். உயிரோட இல்லாத போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க? So what? Hey! And boom. பிக் டாடி கேஷினோக்கு நான் இப்பவே போறேன். அந்த கேஷினோவை நான் சுடுகாடா மாத்துறேன். ஹே ஹே அர்ஜுன், அர்ஜுன் நான் சொல்றத கேளு. நானும் ஆடுறேன். 500க்கு டோக்கன் கொடுங்க. இந்த வாட்டி டைஸ் நம்பர் கரெக்டா சொல்லிடுவேன். நான் 17ல கட்டுறேன். 8 முறையும் சின்ன நம்பர் தான் வந்திருக்கு. நீ என்ன வந்ததும் பெருசுல கட்டுற? ஏ விட்ரி, சாருக்கு தோத்து போறோம்னு ஆசை போல. ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அர்ஜுன் வச்ச கூறி தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. எப்படி சார் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தீங்க? உங்களுக்கு பயமா இல்லையா? அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னா நம்மளும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடுத்து நான் கட்ட போறது 18ல. பார்த்து பிரதர், 18 பெரிய நம்பர். மறுபடியும் யோசிங்க சார். 18 ரொம்ப பெரிய நம்பர். சார், நான் ஓல்டு பிளேயர். இதுல இருக்க 3 டைஸ்லயும் 6 வந்தாதான் நீங்க சொல்ற 18 வரும். அப்படி வர வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள். நீங்க இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கீங்க. ஆனா நான் இந்த ஆட்டத்தோட வாழ்ந்து இருக்கேன். நான் சொல்ற நம்பர்ல யாரு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு லாபம். என்ன கான்ஃபிடன்ஸ் உனக்கு? என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க 18வது நம்பர்ல காட்டுங்க. நான் 18ல வைக்கிறேன். நானும் 18ல வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். சார் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. சார் ஓபன் பண்ணுங்க. அடேங்கப்பா, ஆளுதான் ஹைட்டா இருக்கான்னு பார்த்தா மூளையும் வெயிட்டா இருக்குதே. லக்கி மேன் பிராங்க். இவர் எப்பவுமே எந்த ஆட்டத்திலையுமே ஜெயிக்க மாட்டாரு. ஆனா ஜெயிக்கிறவங்கள அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணனாக்கிடுவாரு. அவங்க கிட்ட இருந்து 2% கமிஷன் வாங்கிடுவாரு. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணா உட்காருங்கண்ணே. அண்ணா உட்காருங்கண்ணே. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். உங்களுக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க யாரு? என்னது நான் யாரா?
நான் இவர் தம்பி, இவர் எங்க அண்ணன். என்னதான் அவருக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு ஒரு லக்கு வேணும்ல, அதுக்கு தான் இந்த லக்கி மேன் பிராங்க். நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற. ஆனாலும் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம நின்னு ஆட்டத்தை பாரு. என்ன எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டத்தை ஆரம்பிங்க. அண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எள்ளுனா நான் எண்ணெயா இருப்பேன். நீ எண்ணெயாவும் இருக்க வேணாம், வெண்ணையாவும் இருக்க வேணாம். இனிமே நான் இந்த டேபிள்ல கேம் ஆட போறதில்ல. சார் சார் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார். காயின்ஸ் எடுத்துட்டு உள்ள போ. ஓகே. ஏய் வாங்க, அவங்க எங்க போறாங்களோ அங்கே போவோம். சரி வாங்க போலாம். அர்ஜுன் 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 அர்ஜுன். புது கார்டு எடுங்க. எங்க அண்ணனுக்கு பிளாக் ஜாக் ஆட போறாரு. பிளாக் ஜாக் எப்படிப்பட்ட கேம்னா, இதுல கிங் குவீன் ஜாக். இதோட மதிப்பு 10 நம்பர். ஏஸ் கார்டை 1 எண்ணலாம் அல்லது 11 எண்ணலாம். எந்த பிளேயரோட கார்டு நம்பர் 21க்கு ஈக்குவலா அல்லது அதை விட கம்மியா இருக்கோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. 21 விட அதிகமா வாங்குற பிளேயர் தோத்துடுவாங்க. சார் எவ்வளவு வைக்க போறீங்க? டேபிளோட லிமிட் எவ்வளவு? ஒரு சிங்கிள் டேக்கு 5 lakhs சார். அப்போ சரி, 5 lakhs வச்சிருங்க. 5 லட்சமா? ஏ! அடுத்து போடு, அடுத்து போடு. சொல்லு பாஸ். இங்க ஒருத்தன் வெறும் 500 ரூபா கொண்டு வந்து லட்சக்கணக்கில் ஜெயிச்சிட்டு இருக்கான். எல்லா டேபிளையும் காலி பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கேயே பிடிச்சு வை, நான் வரேன். ஓகே பாஸ். அண்ணா மொத்த டேபிளும் காலினே. இன்னும் ஏதாவது டேபிள் பாக்கி இருக்கா? ஏய், உண்மையிலேயே யார்ரா நீ? எதுக்குடா இங்க வந்திருக்க? என் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன் பிக் டாடியை வர சொல்லு, அவர்கிட்ட சொல்றேன். அடி போலி மோனே. அர்ஜுன், அர்ஜுன் விஸ்வநாத், உன்னை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு இங்க வந்து சீனை போட்டு சுத்திட்டு இருக்கியா? நீ எங்கேயும் வந்துட்டியா? இந்த ரோலக்ஸ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். குருவாயூரப்பன் போலே. மனசிலாயோ? மனசிலாயில்ல. அர்ஜுன், உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பிக் டாடி எல்லாம் தேவையில்லை. இந்த ரோலக்ஸ் போதும். இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பொம்பளை மாதிரி கேஷினோ புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் உன் பிக் டாடி. ஆனா ஒண்ணு, இந்த கேஷினோ காலி ஆயிடுச்சுன்னா புதரை தோண்டி பிக் டாடிய வெளியே கொண்டு வந்துதானே ஆகணும். அர்ஜுன் லிமிடெட் எடிஷன். ஆனா இன்னைக்கு அன்லிமிட்டெட் எடிஷன் தான். ரோலாக்ஸ், உன்னோட கடைசி காசு புடுங்குற வரைக்கும் വിളയാട പോരെ. അച്ചോടാ, എന്ത് വലിയ സ്വപ്നം. പക്ഷെ അവന്റെ സ്വപ്നം ഒന്നും ഫലിക്കാൻ പോകുന്നില്ല. ഇവൻ കണവല്ലാத்தையும் തറമട്ടമാക്കാം. ഇവന് പഴയ ആണി കൂടെ പുടുങ്ങ முடியாது. എല്ലാവർക്കും sorry. Now everybody can go out, 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 out. Go out and out. நானும் மிஸ்டர் அர்ஜுனும் இங்க தனியா உள்ளே விளையாட போறோம். இன்னைக்கு ரத்த ஆறு ஓட போகுது. அந்த ரத்த ஆறுலயே எங்க அண்ணன் ஸ்விம்மிங் அடிப்பாரு. Funny guy. லக்கி மேன், நீயும் கிளம்ப. இது ஏன் விஷயம், நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பாதியில பிரேக்கப் ஆனவனும் பார்ட் டைம் வேலையை விட்டவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேனே. மிஸ்டர் அர்ஜுன் விஸ்வநாத், இந்த கேம்ல நீ சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. அதை என்ன பார்த்து சொல்லாத, கண்ணாடிய பார்த்து சொல்ல. என்ன கேம் ஆடலாம்? டைஸ் ஆடலாமா? அண்ணா, அவன் டைஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் போல, அதனாலதான் அதை ஆரம்பிக்க சொல்றான். ஒத்துக்காதீங்க, நீங்க மங்காத்தா சீட்ல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு டைஸ் கேம் ஓகே. அண்ணா, என்ன பண்றீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்களோட சேர்த்து என்னையும் காலி பண்ணிடுவீங்க போலயே. 6 டைஸை 2 பேரும் ஒரே வாட்டி ரோல் பண்ணணும். எந்த நம்பர் வருதோ அதை டோட்டல் பண்ணணும். அப்புறம்
யாரோட டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் the winner. பெர்ஃபெக்ட். சரி, இப்போ நீ சொல்லு, ஆட்டத்துல என்ன வைக்க போற? இந்த கேம்ல நான் ஜெயிச்சுட்டா இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். அடுத்த 3 நாள் கேசினோக்கு வெளியில முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோலக்ஸ் கிட்ட மோதினா என்ன நடக்கும்னு. ஓகே. ஒருவேளை நீ தோத்துட்டா? நீயே சொல்லு. நீ தோத்துட்டா உன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற நடு விரல வெட்டிடுவேன். அப்புறம் உன் பெரியப்பா, அதான் பிக் டாடி, அவர் கூட நீ எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். உனக்கு ரொம்ப தான் பேராசை தம்பி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பரவாயில்ல, விதி யாரை விட்டுச்சு. ஸ்டார்ட் தி கேம். ഈ കുലുക്ക് കുലുക്കുന്നത് നീ ഡൈസ് കുലുക്കുന്നത് பார்த்தா உயிரே போயிடும் போல. உன் உயிரை காப்பாத்தி வச்சுக்கோ, இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஓ 6 6 6 6 6 6 36 பிரமாதம். முதல் ரவுண்ட்ல இவ்வளவு பெரிய நம்பரா? கேம்ல இட்ஸ் கால்ட் பிகினர்ஸ் லக். இப்போ உன்னோட டர்ன். உன்னோட பேட் லக் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே. கெஸ் பண்றியா? ட்ரை மோனே, ட்ரை 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 ட்ரை. முடியலையா? ഓ എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, ഞാൻ കുലുക്കിയ ഡൈസും 6 6 6 6 6 6 36. கேம் டை ஆயிடுச்சு. எந்த பண்ணி இப்போ என்ன செய்ய? இன்னொரு ரவுண்ட் ஆடலாமா? ஆனா ஒரு கண்டிஷன். போன கேம்ல ஹையஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன, பட் இந்த டைம் லோவஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ ஆடு. டபுள் ஓகே. இந்த வாட்டி கெஸ் பண்றியா? சும்மா பில்டப் கொடுக்காம காட்டுங்க. ஏய் குலா, அல்லக்கைனா அல்லகையாரு, ரொம்ப துள்ளாத. பாஸ் வேற லெவல் பாஸ். இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது பாஸ். போச்சு, இதோட அப்படியே ஓடிடலாம் வாங்க. இது நீ கெஸ் பண்ணிருக்க மாட்டல? எந்த மோனே என்ன யோசிக்கிற? இப்படியே ஓடிரலாம்னா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கையை கட்டி முட்டி போட்டு சாரே விட்டுருங்கன்னு கெஞ்சிருங்க. உன்னை நான் விட்டுறேன். ஆனா டைம் ஓவர், உங்களால எஸ்கேப் ஆகவே முடியாது. வேணா ரப்பர்ல அனஸ்தீசியா தரேன், வலிக்காம விரல வெட்டிக்கலாமா? யாரு ஒருத்தன் தோத்துருவோங்கிற பயத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் கில்லாடி. தலைக்கு மேல வெல்லம் போது. ஆனா எங்க அண்ணன் சொல்ற பஞ்சு நல்லா இருக்க. இனி பாரு எங்க அண்ணனோட ஆட்டத்தை. மோனே, நீ டைஸ் உருட்டுற சத்தத்தை வச்சு நான் சொல்றேன், உன்னால என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஜஸ்டின். எஸ் பாஸ். கத்திய விட விரல் வெட்டுற நேரம் வந்துருச்சு. ஓகே பாஸ். என் டைஸ பார்க்காம உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸா? மனே,
ശരിയായ കളിക്കാരൻ സൗണ്ട് വെച്ച് டைஸ் என்னன்னு சொல்லிடுவோம் உன் டைஸை நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரோலக்ஸ் காத்து எப்பவுமே ஒரே பக்கம் வீசாத. ஓஹோ, இப்போ பாரு. இப்போ பாரு. விழுந்துரு. இந்த கொஸ்டின் இனிமே வேஸ்ட். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனக்கு இது மட்டும்தான் தெரியும். உனக்கு 1ஆம் நம்பர் வந்திருக்க, எனக்கு அதை விட கம்மி 0. சோ நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணா நீங்க மனுஷனே இல்லண்ணா, கடவுள்ண்ணா. அண்ணா அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா. இவனோட விரலை வெட்டி அதை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. நான் என் செயின்ல டாலரா போட்டுக்கிறேன். ரோலக்ஸ், சூதாட்டம் ஒருத்தனுக்கு மகுடத்தையும் கொடுக்கும் மரணத்தையும் கொடுக்கும். நீ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நிறைவேற்ற எனக்கு ஜெயிச்ச காசு பூரா கேஷா வேணும். அதுக்கப்புறம் உன் விரலை வெட்டணும். அவ்வளோ பெரிய காசு என் கையில் இல்லை. பிக் டாடி கிட்ட கேட்காம அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு உன் பிக் டாடியை மீட் பண்ண நேரம் வந்தாச்சு. நான் பிக் டாடி கிட்ட பேசிட்டு வரேன். மனே, എൻ്റെ വിരൽ വെട്ടാൻ പാടില്ല. அதெல்லாம் இந்த பிசினஸ்ல நோஸ் கட் பண்ற மாதிரி. ஆல்ரெடி உனக்கு நோஸ் கட் ஆகிடுச்சு. போ, போய் உன் பிக் டாடி கிட்ட பேச போ. ஹலோ பிக் டாடி, நான் கேம்ல தோத்துட்டேன் பிக் டாடி. முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்கிறேன். என்ன பணைய வச்ச? என்னுடைய விரல், மற்ற கேஷ், உங்க கேசினோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னையா உன் ஆட்டத்தில் வச்ச? என்ன சொல்லு. இல்ல, அவன் என்ன சொல்றான்னா உங்களை மீட் பண்ணமா. ஆஹா, சரி, வரேன்னு சொல்லு. தேங்க்யூ பிக் டாடி. Damn it. என்ன பேசிட்டியா? சரி, அந்த ஆள் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கணக்க முடிச்சிடுவோம். குடு, உன் விரலை எடுத்துடலாம். இது பாரு, பறஞ்சா கேக்கு அதொன்னும் வேண்டாம். என்ன பறஞ்சா கேக்கு அரைஞ்சா கேக்குன்ட்டு. அண்ணா இவனை என்கிட்ட விட்டுருங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? அப்படியே சொல்ற? கோ ஹெட். அம்மா இது பாரு, கிட்ட வர சொல்றது கேளு. இது பாரு, வேண்டாம் சொன்ன கேளு அர்ஜுன். இது பாரு, என் விரல வெட்டினா நான் உன் பாஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஹலோ எவ்ரிபடி. யாருவ? ஏய், யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஜஸ்டின், எல்லா டோரையும் நான் உங்ககிட்ட க்ளோஸ் பண்ண சொன்னல, பண்ணல? நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் பாஸ். இவன் எப்படி வந்தானே தெரியல. ஹலோ, நீங்க ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். இந்த டோரை நான் தான் ஓபன் பண்ணேன். இந்த டோர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த டோரா இருந்தாலும் என்னால ஓபன் பண்ண முடியும். வாட்? பாஸ், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இவன் விரல நான் வெட்டுறேன். ஏய் சுமாரு, நீ என் விரல வெட்ட போறியா? இது பாரு, என் விரல வெட்டினா நான் பாஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஏய், ஹலோ, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ப்ரோ மேல எவனும் கை வைக்க விட மாட்டேன். இவன் வெட்டுறேன். இந்த பாரு, சொன்ன கேளு. யாரும் பக்கத்துல வராதீங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. சொன்ன கேளு, யாரும் விரல வெட்ட முடியாது, யாரும் விரல வெட்ட முடியாது. சொன்ன கேளு, யாரும் வராதீங்க. பக்கத்துல வந்தா வராத. இந்த பாரு, நானே விரல வெட்டிப்பேன். யாரும் வராதீங்க பக்கத்துல. யாரும் வர பாஸ். பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க பாஸ். வலிக்குதுடா.
அர்ஜுன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு காரியமே பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆஷா மேம். அர்ஜுன் நீ ஆபத்து தெரியாம விளையாடிட்டு இருக்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.